என் கண்ணு வேணும்னு கேட்டியாப்ப மணி 3 ரூபா கேட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாரத் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதையை நானும் பாட்காஸ்ட். என்ன பரத்து இன்றைக்கி என்ன பேச வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நாங்களும் பேசுவோம்ல, நாங்களும் பேச கண்டென்ட் வச்சுருக்கோம்ல அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி என்ன கண்டென்ட் பேச போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம மைண்டு தான் ஒரு ஓவர் திங்கிங் மைண்டாக போயிட்டுருக்கு, வர வர கன்வெர்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி தான் நீங்கள் சொல்லலாம். எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் நம்ம பாட்டு போட்காஸ்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் ஏதோ வந்து வச்சுட்ருக்கோம், யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உண்மையுமே ஒர்த்தாக தான் இருக்குமா, இல்லை சும்மா டம்மி பீஸாக வண்டியை ஓட்டிகிட்ருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை வந்து எனக்குள்ளே ஒரு 7ஆம் அறிவையும் தாண்டி 8வது அறிவாக ஒன்று இருந்துச்சுன்னா அந்த அறிவு தோணிருக்குங்கிற மாதிரி நான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் இப்போ ஒன்று வந்துச்சு. அப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, சரி எல்லாரும் கண்களை மூடுங்கள், நம்ம ஆழ்ந்த சிந்தனைக்கு செல்ல போகிறோம் அப்படின்னு அப்படி மல்லாக்கா படுத்து அதுக்கப்புறம் அப்படியே மல்லாக்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போய் என்னோடய 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் போய் வண்டியை நிப்பாட்டுறேன். அங்கே ஒரு மேம் இருந்தாங்க. அந்த மேம் இப்போ நான் காலேஜில் போய் மேம்னு சொல்லி ஸ்கூல்லலாம் மிஸ் சாப்பீஸ் கேட்டாங்க, மிஸ் டஸ்டர் கேட்டாங்க, மிஸ்ஸுன்னு சொல்லி எவ்வளோ அழகாக ஆசையாக இருந்துச்சு. இப்போ தான் காலேஜை போய் மேம் கூப்பிட்டனால எல்லாருமே மேம் வருது. இப்போ மாத்திர ஒரு மிஸ்ஸு இருந்தாங்க, அவங்கள பாராட்ட வேண்டிய மிஸ்ஸு. அதாவது என் ஸ்கூலில் எத்தனையோ மிஸ் இருக்கலாம், ஆனால் அந்த மிஸ்ஸுக்காக மட்டும் கிளாஸ் அட்டண்டன்ஸ் அப்படி ஃபுல்லாகிடும். ஆனால் அந்த மிஸ்ஸு அப்படி பாடம் எடுப்பாங்க, சூப்பராக எடுப்பாங்க. அப்படி இந்த பசங்கள்கிட்ட கேரிங்காக எடுப்பாங்க. எல்லா மிஸ்ஸும் கேரிங்காக எடுப்பாங்க, ஆனால் அதுக்கும் ஒரு படி மேலே வச்சு அந்த மிஸ்ஸு வந்து பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து அந்த மிஸ்ஸு எப்போதும் போல் பாடம்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. பாடம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேப்பரு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஹாலில் 5th ஸ்டாண்டர்டில் போய் என்னடா அப்படின்னு கேட்காதீங்க. எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு இருப்போம். அடுத்த ஒரு 4-5 நாளில் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. எல்லா மிஸ்ஸும் வந்து 4-5 நாள் கழித்து கிளாஸ் ஆரம்பிக்கிறப்போ 10 நிமிஷத்தில் பேப்பரை கொடுத்து ஸ்டீல் ஸ்கேலில் கையில் அடிப்பாங்க. ஏன் மார்க் கம்மியாச்சு, உட்காரு, ஏன் அடி வாங்கினேன், ஏன் உட்காரு அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் வந்து சில பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் குட் மார்க்காக இருக்கும். அதாவது 60 மார்க்குன்னு நினைக்கிறேன் அப்போதைக்கு. 60 மார்க்கு சில பேர் 59.5 வாங்கி ஐஸ்கிரீம் வரைஞ்சி வீக்கூட்டெலாம் போடுவாங்க சில பேர்லாம். அதெல்லாம் வந்து மிஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்ல வந்த மிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேப்பரே தூக்கிட்டு வந்தாலும் அதை ஓரமாக வச்சுருவாங்க. கிளாஸை கவனி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நான் அன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கிளாஸ் தான் எடுப்பாங்க. கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ராகுல்வா, இந்தாவா, அந்தாவா அப்படின்னு சொல்லி அவன் பேர்லாம் சொல்லி பேப்பரை கொடுப்பாங்க. பேப்பரை கொடுத்ததுக்கப்புறம் பார்ப்பாங்க. அது வந்து யாரையுமே அடிக்க மாட்டாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட்டு ஒரு 60 மார்க்குக்கு எல்லாருமே எப்படி மேக்ஸிமம் ஒரு 30+ வாங்கிடுவாங்க. எல்லாருமே 50 வாங்கிடுவோம். வாங்கினப்போ அந்த லாஸ்ட்டு ஒரு 4-5 பேர்த்துக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், சாக்லேட் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்ரிஷியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அடுத்த எக்ஸாம் இன்னும் நல்லா மார்க் வாங்கணும், இதெல்லாம் பத்தாது, இன்னும் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே மேம் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கு நீங்களும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. நானும் அது மாதிரி தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, என் பெஞ்சில் நாங்கள் ஒரு 5 பேர் உட்காந்துருந்தோம் பசங்க. அந்த 5 பேர் பசங்களில் என் மார்க் எத்தனைன்னு கேட்காதீங்க, அது அப்புறம் எனக்கு மறந்து போச்சு. என் கேஸ் தனி. மீதி ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்தில் என்ன பண்ணாங்க, 2 பேர் வந்து கம்பேரிசன் பண்ணானுங்க. என்ன கம்பேரிசன் அப்படின்னா, 60 மார்க்குக்கு நான் பார்த்தியா 55 மார்க்கு நான் வாங்கிட்டேன், நீ எத்தனை மார்க்கு வாங்கின அப்படின்னு அவன்கிட்ட கேட்டான். அவன் என்ன பண்ணான், நான் 60க்கு 47 தான் நான் வாங்கினேன் அப்படின்னா. நீ போன டெஸ்ட்டில் எத்தனை வாங்கினேன் அப்படின்னா, போன டெஸ்ட்டுலேயும் நான் இதே தான் வாங்கினேன் அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் ஒருத்தன் கம்மியாகவே இருக்காங்க, ஒருத்தன் கூட இருக்கான் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அதான் கேட்டகரியே போயிடுச்சு. அப்படி ஆகி போச்சு. மேமும் இதே பார்த்துட்டு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மேமுன்னு வருது, மிஸ்ஸரா பரத்தே, மிஸ்ஸே ஓகே மிஸ்ஸு வந்து என்ன பண்ணாங்க, அதையும் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஸ்ஸு வந்து 2 பேப்பரையும் வாங்கி பார்த்துட்டு 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணாங்க, ஓகே குட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணாங்க, போய் வந்து சாப்பீஸ் எடுத்துகிட்டு சரி நடத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, மிஸ் டைம் ஆச்சு மிஸ் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, மிஸ்ஸை வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இதை கொஞ்சம் பெரியால் வந்ததுக்கப்புறமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்ஸு வந்து என்ன சொன்னாங்க,
என்ன சொன்னாங்க அப்படின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் கிட்ஸ் அப்படின்னாங்க. அதாவது உங்களை நீங்கள் வேறு ஒருத்தரோட கம்பேரே பண்ணி பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கவரோ இல்லை நீங்கள் வேறு யாரை பார்த்தாலும் சரி, நீங்கள் வரைஞ்ச ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி யாராலையும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வரையவே முடியாது. அப்போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அவனுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிக்கோங்க. அது வாழ்க்கை உங்களுக்கு மேல் நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு இந்த மேம் என் 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் சொன்னாங்க. அந்த மேம் எனக்கு நான் மல்லாக்க படுத்திருக்கப்போ அந்த ஞாபகம் தான் வந்துச்சு, ரியல்னே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஓகே கட் பண்ணி கண்ணை முழிச்சு பார்த்தா கனவுல நீ தானே உங்களுக்கு தோணும். ஆனால் நிஜத்தில் நான் தான் அந்த இடத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் யோசித்தேன், ஓகே ஊரில் 1000 பேர் போட்காஸ்ட் வச்சுருக்கலாம், ஏன் கோடி பேர் கூட போட்காஸ்ட் வச்சுருக்கலாம், ஊரில் 1,00,000 பேர் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கலாம், ஊரில் எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம். ஆனால் நான் பண்ணுறது தான் இங்கே தனி கேஸ். நான் பண்ணுறது எனக்கு ஓகே, நான் இப்படிலாம் பேசுகிறேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் நான் பார்ப்பேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் வந்து என்னோடய யூனிக்னஸாக நான் பார்த்துட்ருக்கேன். அப்போது ஓகே இதுவும் ஒரு கண்டென்ட்டு தாங்க, இதுவும் ஒரு கண்டென்ட்டு தானே அப்படின்னு சொல்லி எனக்கு நான் அப்போதைக்கு அந்த தோணுன தாட்டை வந்து மாற்றிட்டேன். என் அந்த மிஸ்ஸு வந்து என்னை வந்து காப்பாற்றி அதுலேருந்து அப்படிலாம் இல்லை வரத்துவா அடுத்த எபிசோடு பேசு அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. சேல்டா பரத்து, நீ இதுலேருந்து நீ எங்கள்கிட்ட என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் கிட்ஸ் அப்படின்னு எங்கள் மிஸ்ஸு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், யாரையும் பார்க்காதீர், யாரையும் போட்டியாக கருதாதீர். நல்ல விதத்தில் போட்டியாக கருதுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவன் கார் வாங்கிட்டான், நான் கார் வாங்கலை, அவன் வீடு வாங்கிட்டான், நான் வீடு வாங்கலை, அவன் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டான், நான் ட்ரெஸ்ஸு வாங்கலை, அவன் ஆப்பிள் வாங்கிட்டான், நான் ஒரு மாங்காய் கூட வாங்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நம்ம எஸ்கே கூட சொல்லியிருப்பாப்புல, அதாவது நீ ஜெயிக்கணும் அப்படின்னா அடுத்தவனை என்ன பண்ணணும் பார்க்காத, நீ என்ன பண்ணணும் பாரு அப்படின்லாம் டைலாக் விட்டுருப்பாப்புல. அது ஆக்சுவலாக உண்மை தான். அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வில் பி ஜிங்கா லல்லமாமே அப்படின்னு நானும் சொல்கிறேன். ஸோ எத்தோட அப்படின்னு சொல்லி எனக்கும் சொல்ல ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கும் தெரில. நான் ஒரு ஜாலியாக குதூகலமாக இருக்கேன், நீங்களும் ஜாலியாக குதூகலமாக லைஃப் வில் பி ஜிங்கா லல்லா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிருங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுங்கோ. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை திரும்பி வேலைக்கு தான் போகணும், பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து வச்சுக்கோங்க. பார்த்துக்கலாம் இஸ் ஏ நாட் அ வேர்ட், பார்த்துக்கலாம் மிஸ் அண்ட் எமோஷன். ஸோ அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்கள்கிட்ட பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்களும் சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க, ஸ்டே டியூன்ட், பி ஹாப்பி மாமே, லைஃப் வில் பி ஜிங்கா லல்லா.